முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் காய் நகர்வை பார்த்தால் எப்படி அதிமுக சுக்காக சூரத்தேங்காய் மாதிரி உதறி சிதறியதோ உடைத்தவுடன் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிவிடும். அதனால்தான் நேற்று அந்த செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படலாம் என்று நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் லண்டன் போகிறார். ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதை தவிர 22-23 தேதி வாக்கில் விஜயபாஸ்கர் வெற்றி விழாவில் பேசும்பொழுது ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, ஒரு அதிமுக தங்க மாட்டான், எல்லாம் எங்கிட்ட வந்துருவாங்க. அதே மாதிரி திமுக வரப்போகுதுங்கிறாரு. பயமா இருக்குது. பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஓட்டும் பொழுது 144 சீட்டு வாங்கினார் நம்ம விஜய். தமிழ் வெற்றி கழகம் எதிர்பார்க்கிறார்கள் மேலும் சில எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து வரக்கூடும். மொத்தம் 20 பேர் வருவாங்க. கரூர் செல்லும் விஜய் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது, அதாவது ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கு, ஒருவருடைய தீர்க்க வேண்டிய சமாச்சாரம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ அவங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய தம்பி அவர்களெல்லாம் கரூர் போறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா சார்? அப்போ சார், இந்த கரூர் வழக்க வச்சு பழிவாங்க நினைக்கிறாங்களா டிவிகே திமுகவை? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? இன்னொரு வெற்றி விழா கொண்டாட வேண்டியதுதான். எல்லாருமே அதிமுகல இருந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு போய் சேர்றாங்க வரிசையா. ஆமா சார், இணைப்பு விழா பிரம்மாண்டமா நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பண்ண போறாங்களாமே, அது வேற நான் கேள்விப்பட்டேன். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்குமா இருக்காதா சந்தேகமா இருக்கிறது. அதை தவிர முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் காய் நகர்வை பார்த்தால் எப்படி அதிமுக சுக்காக சூரத்தேங்காய் மாதிரி உதறி சிதறியதோ உடைத்தவுடன் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிவிடும். அதனால்தான் நேற்று அந்த செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படலாம் என்று நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி பேரம் பேசியிருக்கதாக சொல்லப்படுது. 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே சார். எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்காத வந்தாங்களா? அப்போ திமுக எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் 50 கோடி கொடுக்குறேன்னு சொன்னா அவங்க கிட்ட பணம் எவ்வளவு கொட்ட கட்டிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி கிட்டக்க. தவிர ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் லண்டன் போகிறார். 15 நாள் ட்ரிப், யூரோப்பியன் ட்ரிப்புக்காக. எதற்காக இதெல்லாம் அவர் இல்லாத இருக்கும் போது பண்ணாங்கன்னா கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகுதுங்க? ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதை தவிர 22-23 தேதி வாக்கில் தமிழக பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அப்பொழுது சட்டசபையில் கலைபுரம் நடக்கும், அடித்தடி நடக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு அந்த விஜயபாஸ்கர் வெற்றி விழாவில் பேசும்பொழுது ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, ஒரு அதிமுக தங்க மாட்டான், எல்லாம் எங்கிட்ட வந்துருவாங்க. அதே மாதிரி திமுக வரப்போகுதுங்கிறாரு. பயமா இருக்குது. பாத்தீங்கன்னா ஏன்னா இது எல்லாமே குதிரை பேரங்கிறது இப்ப குதிரை பேரம் திமுகவும் செய்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த அந்த தீப்பெட்டி சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணாத உதயசூரியன் சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணதுனால அந்த 2 எம்எல்ஏக்களும் அங்க போனீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள், பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இல்லை என்றால் ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்காக தான் வைகோ சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, நாங்க கேன்வஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இவர் நம்ம ஆர்எஸ் பாரதி பிடிச்சிருந்து கவர்னருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. கவர்னரும் டெல்லியில அமித்ஷா பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன்னா, கட்சி தாவரத்துக்கு கட்சி வேற கட்சியில இருந்து அதிமுகல இருந்து தாவேகா வரத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது இப்ப ரிவர்ஸா போகுது மகாலட்சுமி. திமுகல எங்களுடைய சின்னத்தையே நீங்க கண்டினியூ பண்றதுக்கு இருங்கன்னு சொல்றதுக்கு வேற பணம் கொடுக்குறாங்க திமுகல. மதிமுக பக்கம் போகாதீங்க, மதிமுக பக்கம் போயிட்டு தாவேகா பக்கம் போகாதீங்கன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு பணத்தை கொடுத்து நிறுத்தி வைக்க. அது இரட்டை கொத்தடி பேர் நடக்கிறது. அதிமுக தரப்பில் நடக்குது, திமுக தரப்பில் நடக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எது இருப்பினும் தமிழக அரசியல் மிக சூடாகிவிட்டது. எப்படி நேற்று அனைத்து தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பேசினாரோ விஜய் அவர்கள்,
அதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, சிபிஎம் கலந்துக்கல, சிபிஐ கலந்துக்கல. நேற்று அந்த கோலந்து ஹோட்டல் நடந்த மீட்டிங்ல விஜய் போயிருந்தாரு. ப சிதம்பரம் பேசிட்டே இருந்தாரு. இந்த ப சிதம்பரம் தான் 2 சைட்லயும் ஏற்றி விட்டவர். காரணம் என்னன்னா, காங்கிரஸோட இருக்கணும்னு சொல்லி சொன்னவரு இப்ப காங்கிரஸோட இல்லாத இப்ப தாவேக்காவோட இருக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் ஒரு கையை விட்டு போயிடுச்சுங்க. கலைவரம் நடக்குதுமா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இன்னும் சிறிது காலத்துல அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேரும், நிச்சயமாக இது நடக்கும். ஆனா ஒரு தொண்டர்கள் கூட அங்க இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தாவேக்காக்கு வந்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி சார் அரசியலே மாறிடுமா? அதிமுக மொட்டை அடிச்சு விட்டாங்க, நான் அடிச்சுட்டு இருக்க மாதிரி மொட்டை அடிச்சு விட்டாங்க. கட்சியில் என்ன இருக்குது? கட்சியில திமுக தான் இருக்குது. திமுக போடு போகுது. மொத்தம் 2 கழகத்துக்கு மொட்டை அடித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. போக போக தமிழக அரசியலில் மாபெரும் சூழ்நிலை வருகிறது. எப்படி 2013-14 காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று, காங்கிரஸ் முக்த் பாரத் என்று நரேந்திர மோடி கோஷம் பொழித்து வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லி விஜய் வெற்றி பெற்றாரோ, அந்த இரண்டையும் ஒன்றிணைத்து பார்த்தால் அதிமுக என்ப கட்சியே இல்லாத இருக்குது இப்போ. தவிர திமுக கட்சிக்கு மீது நடவடிக்கைகள் எடுத்து அங்க இருக்கக்கூடிய கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது ஒரு கலைவரம் செய்ய வேண்டும் என்று தான் விஜய் இறங்கி இருப்பதாக நான் யோசிக்கிறேன், நான் கேள்விப்படுகிறேன். என்னுடைய அரசியல் கூர்மை காரணமாகவும் நான் சொல்லுகிறேன். விஜய் செய்வது தன்னுடைய ஆட்சிக்கு 234 இருக்கக்கூடிய அசம்பிளில 130 சீட்டான வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல 6 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். இன்று தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதிகளை அறிவித்து விட்டார்கள் வட இந்தியா தேர்தலுக்கு. தமிழ்நாடு தேர்தல் அறிவிக்கவே இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகம் எதிர்பார்க்கிறார்கள் மேலும் சில எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து வரக்கூடும். மொத்தம் 20 பேர் வருவாங்க. அதை தவிர நம்பிக்கை ஓட்டும் பொழுது 144 சீட் வாங்கினார் நம்ம விஜய், 144 வாங்கினாரு. அப்போ இந்த 2 மதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணல. பிளஸ் இப்போ 144 வந்தது. இப்போ எலெக்ஷன், இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்ப கொண்டு வந்தாங்களோ, அல்ல சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலோ, கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க மகாலட்சுமி, திமுகவை உடைக்க பார்ப்பார் விஜய். சார், ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? அதாவது குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா டிவிகே தரப்புல உடனடியாக கைது நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. இப்ப செந்தில் பாலாஜியை கைது செய்ய திட்டமிடுறாங்கன்னு சொல்லிருக்கீங்க. சோ ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அதனால ஒண்ணுமே கிடையாது. ஆட்சி கவிழாது. அது மாதிரியான சூழ்நிலை, அது மாதிரி மேக ஊட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள், இப்பொழுது அவர் மெஜாரிட்டியில் தான் இருக்காரு, அவர் நேர போய் கவர்னர்ட்ட சொல்லி அசம்பிளி டெசல்யூஷன் பண்ணிடுவாரு. அப்ப எல்லாருமே திண்டாடுவாங்க, ரோட்ல நிற்பாங்க. ஒத்த நாள் ஜெயிக்க முடியாது எக்ஸப்ட் விஜய். இப்ப வச்சாங்கன்னா குறைஞ்சது 125 சீட் வந்துருவாரு, அவர் 130 சீட் வந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, தனிச்சையாகவே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிறது. குதிரை பேரம் 2 பக்கம் செய்கிறாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து செய்யறாங்க, எதிர்கட்சியிலேருந்து செய்யறாங்க. எதிர்கட்சியிலேருந்து அதிமுக கிட்ட போகக்கூடாதுங்கிறாங்க. அதே சமயத்துல அதிமுகவும் திமுகவும் பேசிக்கொண்டு ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி ரியல் எஸ்டேட்டுடைய பாஷ்யம் என்ற கம்பெனிகள அவங்க பணம் கொடுத்து, உதயநிதி, எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் நிதின், அந்த மிதின், இவங்க இந்த பாஷ்யம் இவெல்லாம் சேர்த்துட்டு விஜயை கவுக்கணும்னு பாக்குறாங்க. அது விஜய் மூச்சு விட்டாரு. விஜய் ஏற்கனவே 2 போலீஸ் 11 பேர் கைது பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லிங்க, நானும் கேள்விப்பட்டேன். எதை குறிக்கிறது இது? தமிழகத்தில் குதிரை பேரம் நடப்பதை உறுதி செய்கிறது. ஆக மொத்தம் இதுக்கு சட்டசபை எல்லாம் கலைக்க மாட்டாங்க, ஆட்சி கவிழவே கவிழாதுமா. நேற்று சொல்லியிருக்காரு வேற விஜய் வேற, என்னுடைய ஆட்சி கவிழாது, நான் நடத்தி கொண்டு போயிடுவேன் என்று. ஏன்னா விஜய் இந்த 3 சங்கடங்களை காப்பாத்திட்டாங்க, தப்பிச்சு வந்துட்டாங்க. நிதிநிலை அறிக்கை விளைவிக்கிறது, அதற்கு முன்னதாக வெள்ளை பேப்பர் கொடுத்து மீதி எல்லா திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது ஒரு ஏவுகணை விட்டிருக்கிறார். தவிர தங்களுக்கு விஜய் அவர்கள் சட்டசபையில் பேசியதை மேற்கோள் குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டுகிறேன். இந்த சட்டசபையில என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, ஆட்சியில இல்லைன்னு சொன்னாரு.
அது எதை குறிக்கிறது? தன்னுடைய ஸ்ட்ரெங்த் இருக்குன்னு சொல்றாரு. தவிர அவருக்கு மனதில் ஓர் எண்ணம் ஓடுகிறது. என்னைக்கான ஒரு நாள் அசெம்பிளி கலைச்சிட்டு நம்ம எலெக்ஷன் போகலாமான்னுட்டு. அது மீதி எல்லாம் வேண்டாங்கிறாங்க. என்னைக்கான ஒரு நாள் எலெக்ஷன் போகத்தான் போவாரு. கரூர் செல்லும் விஜய் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது, அதாவது ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு ஏற்கனவே, எங்களுக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கு, ஒருவருடைய தீர்க்க வேண்டிய சமாச்சாரம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சோ அவங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய தம்பி அவர்கள் எல்லாம் கரூர் போறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா சார்? அப்போ போய் அரெஸ்ட் பண்ணலாம், போகாத அரெஸ்ட் பண்ணலாம். அரஸ்டுக்கு முதலமைச்சர் விஜயத்துக்கு சம்பந்தம் கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக ப. சிதம்பரம் இருக்கிறார். அவர்தான் வழிகாட்டுகிறார், காங்கிரஸ் தலைவர். அதை விஜய் எடுத்துக்கொண்டு ஆதவ் அர்ஜுனா மோதி செயல்படுகிறார். ஆதவ் அர்ஜுனா தான் அரசியல் ரீதியாக பார்த்துக் கொள்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை. இதுதாங்க எதார்த்தம். அவங்க எல்லாம் என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாலும் சரி, கரூர் போறதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது மகாலட்சுமி. சரி, இன்னொன்னு சார், இப்போ அதிமுகல இருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களா டிவிகேல இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக மீது விஜய்க்கு ஒரு வன்மம் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் பல படங்கள்ல விஜயை கை கட்டி நிக்க வச்சாங்க, அதன் பழிவாங்கும் போக்குதான் இது அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பு இருக்கா சார் இந்த விஷயத்துக்கு? அந்த விஜய் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. அந்த விஜயனுடைய அழுத்தமான அணுகுமுறை, அதாவது சைலண்டா அப்ரோச் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா I don't think he will go for grudge. Grudge மனசுல அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர் மனசுல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஜெயலலிதா பற்றி இல்லைன்னா பப்ளிக் மீட்டிங்ல பேசுவாரா, இல்ல ஆதவ் அர்ஜுனா சொல்லுவாரா பப்ளிக் மீட்டிங்ல சேலையை பிடித்து இழுத்தாங்க ஜெயலலிதாவுடைய சம்பவத்தையே மறக்கிறீங்கன்னுட்டு. ஆக மொத்தம் ஜெயலலிதாவுடைய இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ ஜஸ்ட் என்டர் தி ப்ரொஃபஷன் இல்லைங்களா. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த பொழுது அவர் ஏற்கனவே ஜெயலலிதா ஹீரோயின் சூப்பர் ஹீரோனா இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவர் வந்திருக்காரு விஜய் தொழிலையே, சினிமா தொழில். அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மகாலட்சுமி. சார், இன்னொன்னு சார், திமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப குதிரை பேரம்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற தகவல் பரவிட்டு இருக்கு. சோ அதிமுக எம்எல்ஏக்களை தான் டிவிகேல சேர்றாங்க அப்படின்னும் போது சம்பந்தமே இல்லாம திமுக ஏன் சார் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க? அதுதாங்க பிரச்சனை. காரணம் என்னன்னு கேட்டால், திமுக எப்படி இருந்தாலும் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா விஜய்க்கு அந்த நம்பர் வரக்கூடாது. 120 நம்பர் இருந்தா தமிழக மெஜாரிட்டி 234 120 தான் சேஃப். 240 ஃபுல் ஆகுதுங்க. 6 சீட் மேல இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் அவர் 120 பாத்துட்டு இருக்காரு. தமிழக மக்களோ ஓட்டு போடும்போது, வாக்களிக்கும் பொழுது விஜய்க்கு பரிபூர்ணமாக மெஜாரிட்டி கொடுக்கவில்லை. ஏதா இருந்தாலும் திமுகவை விரட்டி அடித்தார்கள் வீட்டுக்கு. அதுதாங்க யதார்த்தம். ஆக மொத்தம் திமுக ஏன் பண்றது, விஜய் ஏன் பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி நிரந்தரமாக பாஜக பாருங்க, அவங்களே ஒட்டிக்கிறாங்க. பாஜகவுக்கு சம்பந்தமே கிடையாது, இடைத்தேர்தலுக்கு சம்பந்தமே கிடையாது. இடைத்தேர்தல் வராது, கவர்னர் ஆட்சி வராது. இவங்கெல்லாம் ஒண்ணு ஒட்டிக்கிறதுக்கு பண்ணாங்க, ஒட்டிட்டாங்க. இனிமேல் வெளில வர்றது கஷ்டம். சரி, இப்ப இடைத்தேர்தல் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் அதிமுக திமுக இணைஞ்சிருவாங்களா சார் இந்த இடைத்தேர்தல்ல? அதிமுக திமுக இணைவது என்பது சாத்தியமே கிடையாதுமா. அது ஒண்ணுமே பண்ணுவேன். எப்ப ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி ஜாயின் பண்ணுவாங்களா, நீங்க சொல்லுங்க. இல்ல, பண்ண மாட்டாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், அருண்ராஜ் எல்லாருமே அதே வார்த்தைகளே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். சொல்லி அவங்க 2 பேரும் வெறுப்பேற்றி கட்சியில கட்சியில அதிமுக இன்னும் வரவன்னு சேர்த்துக்கு போறாங்க. அதிமுக உருவானது திமுக எதிர் பிரச்சாரத்தில் தான் உருவானது. இன்னைக்கு கூட ஓ பன்னீர்செல்வம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார தவிர, ஓ பன்னீர்செல்வம் கூட ராஜினாமா செய்வார் என்று டெல்லியில் பேச்சு வருகிறது மகாலட்சுமி. அவர் எனக்கு வெளியில போகணும்னு நினைக்கிறாரு. அவரு அதிமுக கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்துல டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒத்துன்னு போயிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் பிடிக்கணும்னு பாக்குறாரு. அதுக்காக அங்க திமுக ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக சேர்ந்துட்டு திருப்பியும் அந்த 2029 லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தள்ளிட்டு திருப்பி அந்த இரட்டை இலை சின்னத்தை பிடிக்கலாமோ, பிடித்தாலும் கூட அதுவும் விஜய்க்கு லாபமாகத்தான் போகும் மகாலட்சுமி.
சார் இன்னொன்னு, இப்போ புதிதாக டிவிகேல சேரக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை எடப்பாடி துரோகி அப்படின்ற வார்த்தையை மிகவும் அழுத்தமாக பதிவு பண்றாருல்ல சார். இவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து தன்னுடைய கட்சி தலைமை துரோகிகள் அப்படின்னு சொல்றது நியாயமான ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நியாயமே இல்ல, தப்பு. காரணம் என்னன்னு கேட்டால், அப்படி பேசினால்தான் ஆதவ அர்ஜுனா குஷி அடைவார், அப்படி பேசினால்தான் விஜய் குஷி அடைவார், அப்படி பேசினால்தான் தங்களுடைய மாவட்ட மாநில எம்எல்ஏக்கு ஃபண்டுக்கு கொஞ்சம் பைசா வரும், இல்லாம வராது. அதுக்காக தான் திட்டுறாங்க. விஜயபாஸ்கர் சொல்றாரு லெட்டர் பேட் கட்சா மாத்திடுவேன் அதிமுகவை அப்படின்னு பேசுறாருல்ல சார். அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிடுமா அதிமுக? அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்களாங்கம்மா, இப்ப போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிலைமைக்கு தானே போயிட்டு இருக்குது. அப்படி நிலைமைக்கு போறதுன்னு போயிட்டு இருக்குது இல்லையா? அதனால்தான் நானும் சொல்றேன், மிக கடினமான எல்லையில் தான் போய் கொண்டிருக்கிறது தமிழக அரசியல். ஒரு நாள் இவங்க பயந்துட்டாங்கன்னா, ஒரு விதத்துல தமிழக அரசியலுக்கு எல்லா சைட்ல இருந்து கார்னர் பண்ணிருக்காங்க விஜய. அந்த விஜய் கார்னர் பண்ணிட்டுனாதான் அந்த கோபத்தை தான் அவர் வந்து எல்லாத்தையும் எரிச்சு கொடுக்கும். சட்டசபையில பேசுறது எப்படி காமிக்கிறது, என்ன இப்படி பண்றது, அதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அவர் மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் உதயநிதி ஸ்டாலின் மீது. அவருக்கு போக்கஸ் இது உதயநிதி தான் மெயின். எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை வீக் பண்ணிட்டு இந்த சட்டம் உதயநிதியை வீக் பண்ணிட்டாங்கன்னா சரியாகும். 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் திமுகவில் இருக்கக்கூடிய அலங்கோலங்களை அதிமுக தாவேகா ரசிக்கும். நீங்க எப்படி சொல்றீங்க திமுக அதிமுக ஒன்னா போகுதுன்னு? நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி வந்து பேரம் பேசுவார். அப்புறமா பட்ஜெட் செஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் எங்கிட்ட இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏ திருப்பி உங்களோட வந்துடுறான்னு. அது முன்னாடியே போயிருக்கலாம் இல்ல? இவங்க தேர்தலுக்கு முன்னாடி கொடி பறக்குது, நரிப்புள்ளியாட்சி போட்டேன்னா சொன்னாரு. கட்சியில் என்னாச்சு? இப்ப அவங்க போயிருந்தாங்கன்னு வந்திருக்குமே. தவிர காங்கிரஸுடைய பிடியினால் திமுகவுடைய பிடியினால் காங்கிரஸ் அங்க எம்.கே. ஸ்டாலின் கண்டினியூ பண்ணாங்க. ஆனா ராகுல் காந்தி 4ஆம் தேதி மே மாசம் ரிசல்ட் வந்த உடனே விஜய்க்கு போன் பண்ணிட்டு 7ஆம் தேதி 8ஆம் தேதி பதவிக்கு வந்துட்டார்களே. மொத்தம் திமுக மீது தான் மக்களுக்கு துரோகம் இருந்தது. அதை மறைப்பதற்குத்தான் அதிமுக மீது இத்தனை ஒரு அட்டகாசம் பண்றாங்க. திமுக சேர்ந்து கொண்டு தமிழ் வெற்றி கழகத்துடன் சேர்ந்து கொண்டு. சார் இன்னொன்னு, கட்சி பிரச்சனைகளை தாண்டி டிஎம்கேவை கைப்பற்றும் சபரீசன் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு சார். அதாவது உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இந்த கட்சி யார் தலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி நிலவுவதா சொல்றாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? உண்மை சபரீசன் அவர்கள் கண்டிப்பாக 22ஆம் தேதி மே மாசம் சட்டமன்றத்திற்கு சென்று விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தாரா இல்லையா? அதன் மூலம் திமுக முதல் குடும்பத்தில் சண்டை வந்து தெரிஞ்சுதா இல்லையா? அதன் மூலமாக கனிமொழி ஒதுக்கப்படுகிறார் என்றது உண்மையா இல்லையா? இதுதான் அதிமுகவை தவிர திமுக குடும்பத்தின் மீது கான்சென்ட்ரேட் பண்றாங்க தான் என்னுடைய ஆர்குமெண்ட்டுமா. சார் இந்த கரூர் வழக்க வச்சு பழிவாங்க நினைக்கிறாங்களா டிவிகே திமுகவை? ஏமா திமுக வந்து கரூரை வச்சுன்னு டிவிகே பழிவாங்க நினைச்சாங்க. இப்ப ரிட்டார்ட் பண்றாரு, டிட் ஃபார் டாட், ஏட்டிங் போட்டின்னு பண்றாரு. தேர்தலுக்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 41 பேர் மரணம் அடைந்தார்களே, ஒரு 9-10 மாசத்திற்கு முன்னதாக. அதனுடைய வீழ்ச்சித்தான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது. இப்ப தமிழக வெற்றி கழகம் பதிலுக்கு பதில் வாங்குறாங்க. திமுக என்ன வந்து கிரஷ் பண்ணாங்களே, அப்படியே எந்த பக்கம் போக முடியாது பண்ணாரு ஸ்டாலின் உதயநிதி. ரெட் ஜெயிண்ட் மூலமா அத்தனை பிரஷர். ஜனநாயகன் இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், ஜனநாயகன் நாளை மறுநாள் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்கன்னு கேள்விப்படுறேன். அந்த ஜனநாயகத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அது வெளியிடப்படும். அது பொருளாதார ரீதியில் விஜய் கம்பெனி எடுத்தவங்களுக்கு எல்லாம் பெரிய இன்னலை உருவாக்கியது திமுக. சங்கீதா மேட்டர்ல வந்து வேண்டுமென்று அந்த அம்மாவுடைய அஃபிடவிட்டை போட்டு நம்ம முதலமைச்சருடைய ஒரு மன எண்ண அலைகளை தடுத்தார்களே கரூருக்கு தவிர. இந்த 3-4 விஷயங்களை எல்லாம் வச்சுதான் பதிலுக்கு பதில் வாங்குகிறார் விஜய். அதனால்தான் திமுகவில் செந்தில் பாலாஜி ஒழிச்சு கட்டணும்னு இறங்கி இருக்காருங்கம்மா. சரி, இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க, அதுல வந்து பல அரசியல் சார்ந்த விஷயங்களை உடைத்து பேசியிருந்தார் இல்லையா விஜய் அவர்கள்? அது அப்படியே வெளிவருமா இல்ல பல கட்டுகள் இருக்குமா சார் இந்த படத்துல? அப்படியேதான் வெளிவரும். சில கட்டுகள் இருந்தாலும் அவர் பேசினதை
கட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப வெளியில பேச போறாரு சீஃப் மினிஸ்டர். என்ன இருக்குது? அவர் எந்த வசனம் சொன்னாரோ அதே வச்சனத்தை இங்க பேசுறாரு. சட்டசபையில பேசினாரு பாருங்க. நான் ஒரு வச்சனம் அது கதாநாயகன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க, ஜனநாயகன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வச்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் விடமாட்டேன், சாப்பிட்டவங்களை விடமாட்டேன், சாப்பிடுறவங்களை விடமாட்டேன், சாப்பிட்டவங்களே விடமாட்டேன் ஒரு அடுக்கு மொழியில பேசினாரு. அதுவும் அந்த ஜனநாயகன் படத்தில் இருந்த சொல்றாங்களே, ஜனநாயகன் படத்துல இருந்த வச்சனம் தானே சொல்றாங்க. ஆக மொத்தம் விஜய் தன்னுடைய 45 நாட்களில் தன்னுடைய பதவியை ஸ்திரப்படுத்தி கொண்டார். கட்சியை அமைப்பதிலிருந்து, கட்சி அமைப்பு ஒண்ணு அதிமுக எல்லாம் வராங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து மகாலட்சுமியும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். தமிழகத்தில் காலு கை இல்லாத ஒரு கட்சி தமிழ் வெற்றி கழகம். அவங்களுக்கு ஆர்கனைசேஷனே இல்ல, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கமிட்டி வச்சிருக்கார தவிர மாவட்ட கமிட்டி இன்னும் போடவே இல்லைங்களே. ரசிகர் மன்றத்தை கன்வெர்ட் பண்ணாரு. இப்ப 15 எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பதவி கொடுக்க போறாரு? விஜய் பாஸ்கர் மாவட்டத்துக்கு செயலாளர் போட்டீங்கன்னா நல்ல ஜெயிச்சுன்னு வந்துருவாரு. ஆக மொத்தம் அவரும் சில இன்னல்களை போராடுகிறார், எதிர்த்து. தமிழகத்தில் எல்லா கட்சியுமே ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு ஃபிளக்ஸ் சிச்சுவேஷன், ஒரு வளவள குழக்க நிலைமை தான் இருக்குன்றது நான் பார்க்கிறேன். சார், அந்த கரூர் ஸ்டாம்பேட் அந்த உண்மை வெளிவருமா சார் ஜனநாயகன் படம் மூலமா? நிச்சயம் வரும். அந்த அஜய் ரஸ்தோகி என்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த ரிப்போர்ட் எழுதிட்டாரு. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண போறாங்க. 1800 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. கூடிய விரைவில் டெல்லியில் இருந்து அனுமதி பெற்று சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ கோர்ட்டில் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படும். அதில் மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கக்கூடிய விஜயனுடைய அரசாங்கத்தின் மீதும் களங்கங்களை கற்பிப்பார்கள். தமிழக போலீசார் மீதும் ஒரு நடவடிக்கை இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா, அந்த சார்ஜ் ஷீட் வந்துடுச்சுன்னா விஜய்க்கும் எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கும் என்பதுதான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய சிபிஐல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அது கூடிய சீக்கிரம் அந்த சார்ஜ் ஷீட் வந்துடும். சார், இன்னொன்னு சார், இப்ப இந்த கரூர் வழக்கு எல்லாமே வெளியே வந்துடுச்சு, இடி வழக்கு எல்லாமே வெளியே உண்மையாக ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய ரகசிய தகவல் என்ன சார்? ரகசிய தகவல், செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ஒரு அரசியலில் இருந்து முழுக்கு போட வேண்டிய நிலைமை வரும். ஆனால் பல வருடங்களாக, 45 வருடங்களாக அரசியலை நான் நன்றாக கரைத்து குறைத்ததனால், லோக்சபா ராஜ்யசபாவெல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுனால டெல்லியில இருந்து எந்த அரசியல்வாதியும் நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது லட்சுமி. ஏதான ஒரு நாள் டக்குன்னு வெளில வருவாங்க. அப்படி ஒண்ணுமே இல்ல பாருங்க. தானே 25 வருஷம் 26 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஜெயிக்குது, பாஜக ஜெயிக்குது. டெல்லியில ரேகா குப்தா சீஃப் மினிஸ்டரா போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு 5 பேரை வச்சிருந்து 2 மந்திரி வாங்கிட்டாங்க 40-50 வருஷம் கழிச்சு. எப்படி காங்கிரஸ் இப்ப ஆட்சிக்கு வந்த மாதிரி தானே பண்றாங்க. அதை வச்சு காங்கிரஸ் ஆட்சியில் வரணும்னு தானே பாக்குறாங்க. சோ அதனால அரசியல்வாதிகள் என்றையும் தாங்கள் ஒழிக்க முடியாது, ஏதான ஒரு சமயத்துல விடுவாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி சரி, இதே திமுகவும் சரி, மீண்டும் வருவதற்கான சாய்ஸ் இருக்குது. ஒண்ணு கேட்கிறேன், டிடி தினகரன் எம்எல்ஏ ஆனாரு ஆர்கே நகர்ல இருந்து. அப்ப நான் சொல்றது 2019, 17, 18ல. அப்போ ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இழந்தது. அந்த டெபாசிட் என்ன சூட்டோட சூடா எல்லாம் சொன்னாங்க திமுக ஒழிஞ்சு போச்சுட்டு. ஆனா திமுக ஆட்சி அமைச்சது 2021. அது எப்படி? ஆக மொத்தம் எந்த கட்சியும் நாங்கள் ஒதுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்துமா. கண்டிப்பாக சார். அப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி அப்படின்னா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக டிவிகே தரப்புல இருந்து முயற்சி செய்வாங்களா? அந்த 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 ஒரு குறி, அந்த ஒரு அம்பு என்பது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நிற்காது. அந்த அம்பு ஸ்டாலின் மீதும் பாயும். காரணம் என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜி மீது 4 புகார்கள் இருக்கின்றன. 4 கட்சியினுடைய சிபிஐ, இடி, தமிழ்நாடு போலீஸ் என்றெல்லாம். ஏதான ஒரு கேஸ்ல மாட்டின்றார்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாட்டின்றார்னா, கண்டிப்பாக அது ஸ்டாலின் மட்டுமும், கண்டிப்பாக உதயநிதி மட்டும் போகும். தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றை பார்த்தீர்களே ஆனால் மு.க. ஸ்டாலினை தவிர மற்ற அனைத்து முதலமைச்சர்களும், கருணாநிதி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாரு, ஜெயலலிதா கருணாநிதி அரெஸ்ட் பண்ணாங்க. நீ எழுதி வச்சுங்க, நம்ம விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் மீதோ அல்லது உதயநிதி மீதோ கண்டிப்பாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு எடுத்துக்கொண்டு போவார் அந்த கேஸ. டெஃபினட்டா
இல்லாமல் செந்தில் பாலாஜி நான் ஒன்னே ஒண்ணுங்க, ஒண்ணு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த நடந்த ஒரு வம்புகள்லாம் மே மாசத்துல உதயநிதி தான் எல்லாம் பண்ணாங்கிறது சர்க்காருக்கும் தெரியும், அரசியல் மற்றவர்களையும் தெரியும். வாட் டஸ் இட் மீன்? அது என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ இதான் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக பார்த்தீங்களானா இது ஒரு பிரச்சனையாகத்தான் போய் முடியும் என்று நான் நினைக்கிறேன். மகாலட்சுமி, கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.